வீட்டில் செல்லப்பிராணிகளான நாய்களை விரும்பி வளர்த்து வரும் அனைத்து செல்லப்பிராணி ஆர்வலர்களுக்கும் இந்த ஒளிப்பதிவை சமர்ப்பணம் செய்வதில் பெருமிதம் அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தடுப்பூசி. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ தடுப்பூசியை நம்ம வேக்சின்னு சொல்கிறோம். அதை போடலைன்னா நாய்களை என்ன மாதிரியான நோய்கள் தாக்கும், அதன் விளைவுகள் என்ன, அதோட அறிகுறிகள் என்ன என்பதை நாம் வீடியோவோட தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஒளிப்பதிவு. ஸோ அது என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறதுங்கிறத வீடியோ பார்த்தா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோவோட பண்ணியிருக்கோம். ஸோ என்ன தான் நம்ம தியரிட்டிக்கலாக சொன்னாலும் யாரும் பின்பற்றுறது இல்லை. மெஜாரிட்டியான வைரல் டிசீஸ் பார்த்திங்கனாக்கா வர்றதுக்கு முன்னாடி தான் தடுக்க முடியும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் ஒரு நாய்க்குட்டி வாங்கிய உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் எடுத்து சென்றால் அங்கே உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் டாக்டர் சொல்லிடுவார். ஸோ எப்போ நீங்கள் டிவார்மிங் பண்ணணும், எப்போ வேக்சின் போடணுங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு கால அட்டவணை, அதாவது ஒரு சின்ன புக்கில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. தடுப்பூசி கால அட்டவணை, எந்த வாரத்தில் என்ன தடுப்பூசி போடணும், எப்போ டிவார்மிங் பண்ணணும், அதோட ப்ரைமரி வேக்சினேஷன் எப்போ, பூஸ்டர் எப்போ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். பெரும்பாலான நோய்களை, வைரஸ் நோய், கிருமியால் வரும் நோய்களையும் சரி, மற்றும் பாக்டீரியாவில் வரும் லெப்டோஸ்பைரோசிஸ் என அழைக்கப்படும் எலிக்காய்ச்சல் நோயையும் நம்ம எளிதாக தடுத்து நிறுத்தி விடலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், இந்த வேக்சினை ஏன் 6வது வாரத்தில் போட சொல்கிறாங்க, 8வது வாரத்தில் ஏன் போட சொல்கிறாங்க, 12வது வாரத்தில் ஏன் போட சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இதை எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு தாய் நாயிடம் இருந்து குட்டிகளுக்கு பால் ஊட்டும் பொழுது, பால் குடிக்கும் பொழுது தாய் நாயிடம் இருந்து அந்த மில்கின் வழியாக, பாலின் வழியாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இம்யூனோகுளோபுலின்ஸ் அல்லது ஆன்டிபாடிஸ் அது பால் வழியாக குட்டிகளை சென்றடையும். இந்த குட்டிகளுக்கு அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டிப்பாக கொடுக்கும். இதை நம்ம மெட்டர்னல் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம ரேபீஸ்னு சொல்கிற வெறி நோய்க்கு எதிரான தடுப்பூசியை ஆன்டி ரேபீஸ் வேக்சினை 90வது நாள் போட சொல்லுவாங்க. 90வது நாள் ஏன் போட சொல்கிறாங்கன்னா, அந்த குட்டி பிறந்த 90 நாட்கள் வரை அம்மாவின் வழியாக சென்றடைந்த, பாலின் வழியாக சென்றடைந்த அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பு சக்தியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால தான் அதை 90 டேஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 90 டேஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இம்யூனோகுளோபுலின் லெவல் குட்டியில் குறைஞ்சி போயிடும். ஸோ எளிதாக வைரஸ் நோய் கிருமி தாக்க வாய்ப்பு இருக்குது, ரேபிஸ் ஈஸியாக வரும். இதை பேஸ் பண்ணி தான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நான் ஊருக்கு போயிட்டேன், இல்லை எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ரைமரி வேக்சினேஷன் போட்டிங்க அப்படின்னா வித்தின் 21 டேஸுக்குள்ளே அடுத்த வேக்சின் போடணும். போடலைன்னா அந்த ஃபஸ்ட்டு போட்ட தடுப்பூசியும் வேஸ்ட்டு தான். வருஷத்துக்கு ஒன்று போடுறது, ஒரு டோஸை ஸ்கிப் பண்ணுறது, இதெல்லாம் இன்கம்ப்ளீட் வேக்சினேஷன், கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் வேக்சின் பண்ண நாய்க்குட்டிகளுக்கு எல்லா விதமான நோய்களும் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது. நம் வீட்டில் வளர்க்கும் தடுப்பூசி போடாத நாய்க்குட்டிகளுக்கு பல்வேறு விதமான நோய்கள் தாக்க வாய்ப்பு உள்ளது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 2 வைரஸ் நோய்கள், அதாவது வைரஸ் நோய் கிருமியால் வேகமாக பரவக்கூடிய நோய் தாக்க மிக அதிக வாய்ப்பு உள்ளது. ஒன்று பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸ், ஆனால் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா கெனைன் டிஸ்டம்பர். இது 2 தான் ஈஸியாக நாய்க்குட்டிகளை தொற்றிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. இந்த 2 நோயுமே வேகமாக பரவக்கூடியது. ஒரு நாய்க்குட்டியிலேருந்து இன்னொரு நாய்க்குட்டிக்கோ இல்லை பெரிய நாயிலேருந்து நாய்க்குட்டிகளுக்கோ மிக வேகமாக பரவக்கூடியது. இந்த நோய் பார்த்திங்கன்னா குறிப்பாக ரெய்னி சீசன், அதாவது மான்சூனுக்கு அப்புறம் ஒரு மழை பெஞ்சு முடிஞ்சோடனே திடீர்னு ஊர் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு அவுட் பிரேக் இருக்கும். அவுட் பிரேக்னாக்க நிறைய கேசஸ் வரும், பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸாக இருக்கும். ஊரில் உள்ள எல்லா டாக்ஸுக்கும் அட் ஏ டைமில் சேம் டைமில் வரும். இது மான்சூனுக்கு அப்புறம் தான், அந்த வெதர் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த நோய்கள் ஈஸியாக நம்ம வளர்க்குற நாய்க்குட்டிகளை தாக்கும். வேக்சினை நம்ம முறையாக போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் கண்டிப்பாக நம்ம வேக்சின் போட்டோம்னா அந்த கெனைன் டிஸ்டம்பரையும் சரி, பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸையும் நம்ம ஈஸியாக தடுத்து நிறுத்தி நம்ம செல்ல பிராணிகளை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து பத்திரமா பார்த்துக்கலாம். பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன? பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸுங்கிறது நம்ம கலோக்கியலாக பார்வோ அப்படின்னு சொல்லுவோம். இது மெயினாக பார்த்திங்கன்னாக்கா நாய்க்குட்டிகளை தான் எளிதாக தாக்கலாம். 6 மாதத்துக்கு உட்பட்ட நாய்க்குட்டிகளை மிக எளிதாக தாக்கக்கூடிய, வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய்.
இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குட்டிகளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னா, வாமிட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும், டல்லாக படுத்துரும், வயிற்று அப்படியே சுருட்டி வாமிட் பண்ணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கே பயமாக இருக்கும். அந்தளவுக்கு வயிற்று அப்படியே வாங்கி சுருட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாமிட் பண்ணும். அதுலேயே டயர்ட் ஆகிடும் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டயரியா நிறைய இருக்கும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ரி டயரியா மாதிரி ஆரம்பிக்கும், எல்லோ கலராக இருக்கும். போக போக வந்து ப்ரௌன் கலராக மாறும். அந்த ப்ரௌன் கலராக ஏன் மாறுதுன்னா, குடல்லாம் வந்து உள்ளே ஃபுல்லாக அப்படியே புண்ணாகி உள்ளே இரத்த கசிவு இருக்கும். அது ஹெமரேஜிக் என்ட்ரைட்டிஸ்ன்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். அந்த ரத்தம் வந்து செரித்து வெளியே வரும் பொழுது ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி கருப்பு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டைம்ஸ் கூட டயரியா போய்கிட்டே இருக்கும். ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு மோசமான ஸ்மெல் இருக்கும். வாமிட்டிங் ஒரு சைடு இருக்கும். ஸோ தண்ணியை போய் குடிக்கும். அதுக்கு ஏன்னாக்கா வந்து எப்போயுமே உடம்புல வந்து நீரிழப்பு ஏற்படும் போது டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது போய் தண்ணியை குடிக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளே வயிறு முழுக்க புண்ணாக இருக்கும். இம்மீடியட்டாக அப்படியே வயிற்றை சுருட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாமிட் பண்ணும். அதுலேயே முக்கால்வாசி எனர்ஜி அதுக்கு போயிடும். இதுலேயே வந்து 2 வகையான பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து குடலை தாக்கக்கூடியது. அது வந்துச்சுன்னா லூஸ் மோஷன், வாமிட்டிங்கு, டல்லாக படுத்துகிறோம். ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்தோம்னா ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு 80% சான்சஸ் இருக்குது. பார்வோ வைரஸ் நோய் வந்து 2 விதமாக நாய்க்குட்டிகளை தாக்க வாய்ப்பு உள்ளது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டஸ்டைனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலை தாக்கி அதிகப்படியான இரத்தப்போக்கையும் வாமிட்டிங், அதாவது வாந்தியையும் ஏற்படுத்தக்கூடியது. அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு 80% ரெக்கவர் பண்ணிடலாம். இன்னொரு வகை இருக்கிறது, அதை கார்டியாக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சடன் டெத் இருக்கும். ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மறுநாள் நாய்க்குட்டி இறந்து கிடக்கும். இது வந்து என்னன்னாக்கா ரொம்ப சிவியரான கேசஸ்லாம் நம்ம பார்க்கலாம், சடன் டெத் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான நாய் இனங்கள் மிக அதிகமாக இந்த பார்வோ நோயால் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்று ராட்வீலர், அடுத்து வந்து டாபர்மேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமாக இந்த பார்வோ வைரல் நோய் வந்து தாக்கக்கூடியது. இதுக்கு காரணம் என்ன என்று இதுவரையும் கண்டுபிடிக்கலை. ஜெனட்டிக்கலாகவே, அதாவது அந்த ப்ரீடு சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஈஸியாக வந்து மற்ற ப்ரீடுங்களை கம்பேர் பண்ணும்போது ராட்வீலரும் டாபர்மேனும் மிக அதிகமாக இந்த பார்வோ வைரல் நோயினால் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகிய வாய்ப்பு உள்ளது. இந்த பார்வோ வைரஸ் நோய் கிருமி எப்படி பரவுது, அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம்? இந்த பார்வோ வைரஸ் நோய் கிருமி எப்படி பரவுதுன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், பார்வோ வைரஸ் வந்த நோய் வந்த நாய்க்குட்டிக்கு வந்து அதிகப்படியான டயரியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். இந்த டயரியா அண்ட் வாமிட்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் பார்ட்டிகளும் வந்து சேர்ந்தே எக்ஸ்க்ரீட் ஆகும். நிறைய வைரஸ் பார்ட்டிகள் இருக்கும். அதை இன்னொரு நாய்க்குட்டிக்கு வந்து போய் தொடும் பொழுதோ, அதை லிக் பண்ணும் பொழுதோ, இல்லை நோய் வந்த நாய்க்குட்டியுடன் கடித்து விளையாடுறப்பையோ ஆரோக்கியமான நாய்க்குட்டிகளுக்கும் இந்த நோய் வந்து ஈஸியாக பரவ வாய்ப்பு உள்ளது. அதனால தான் இதை கண்டேஜியஸ்னு சொல்கிறாங்க. கண்டேஜியஸ்னால் பை கான்டாக்ட், அதாவது தொடுதல் மூலமாக, அதை லிக் பண்ணுறது மூலியமாக வேகமாக பரவக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் வந்து நோய் பாதிக்கப்பட்ட இடத்துல உள்ள ஒரு அந்த வாமிட்டிங்கையோ டயரியாவையோ காலால் மிதிச்சிட்டோ இல்லை சூஸ்னால் மிதிச்சிட்டோ, நல்ல நாய்கள் இருக்குது, அதாவது ஆரோக்கியமான நாய்கள் உள்ள இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வேக்சின் சரியாக போடலை அப்படின்னா அந்த இடத்துலையும் ஈஸியாக வேகமாக பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தடுத்து நிறுத்துறது எப்படி? அப்போ வந்து நார்மலாக வந்து வாமிட்டிங் போனதுக்கப்புறம் இல்லை டயரியா போன இடத்துல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுடர், அதை வந்து 1:30, அதாவது 1:30 விகிதத்தில் வாட்டரில் கரைச்சி நீங்கள் அந்த இடத்துல நல்லா தெளித்து கூட்டி விட்டீங்கனாலே அந்த வைரஸ் கிருமி வந்து இறந்துடும். பார்வோ வைரஸ் கிருமி வந்து இறந்துடும். வேறு எந்த டிஸ்இன்ஃபெக்டண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொல்லாது இந்த பார்வோ வைரஸ் கிருமியை. இந்த ப்ளீச்சிங் பவுடர் மட்டும்தான் அந்த பார்வோ வைரஸ் கிருமியை கொல்லும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட இடத்துல உள்ள வாமிட்லேயோ லூஸ் மோஷன்லேயோ உள்ள வைரஸ் வந்து 5 மாதம் முதல் 1 வருடம் வரை வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கும். அந்த இடத்துக்கு இன்னொரு வேக்சின் போடாத நாய்க்குட்டி வந்து அந்த இடத்துல லிக் பண்ணுது, விளையாடுது அப்படின்னா அதுக்கும் ஈஸியாக அந்த நோய் வந்து தொற்றிக்கொள்ளும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா பார்வோ அண்ட் டிஸ்டம்பருக்கு இப்போ எல்லாம் 28வது நாளே 4வது வாரத்திலேயே போடுற மாதிரி சில நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன நாய்க்குட்டிகளில் வர்ற இந்த பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸை வந்து தடுத்து நிறுத்தி உயிரிழப்பையும் தடுக்கலாம். கெனைன் டிஸ்டம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா பப்பிலையும் வரும், அடல்ட்லேயும் வரும். ஸோ 6 மாதத்துக்கு உட்பட்ட நாய்க்குட்டிகளையும் அதிகமாக தாக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 3 வருஷம் உள்ள நாய்களையும் அதிகமாக தாக்கக்கூடியது. பப்பியில் வந்துச்சுனாக்கா நாய்க்குட்டியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். 80 to 90% வந்து மார்ட்டாலிட்டி இருக்கும், அதாவது செத்து போயிடும். அதே மாதிரி அடல்ட்டில் வரும்போது 50% வந்து டெத்து இருக்கும். இது ரொம்ப ஒரு மோசமான நாய்களுக்கு வரக்கூடிய ரேபீஸும்
கனைன் டிஸ்டம்பரும் ஆல்மோஸ்ட் சில சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுமே மூளையை வந்து அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோய். இந்த பப்பிக்கு வந்து கனைன் டிஸ்டம்பர் வந்துருச்சுனாக்கா எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, இனிஷியலாக வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக மூக்கிலேருந்து தண்ணி ஊற்றும், ஃபீவர் இருக்கும், அனிமல் ரொம்ப டல்லாயிரும். அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து இண்டஸ்ட்ரைனில் தாக்குறதுனால டயரியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். வயிற்றோட அடிப்பாகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டாக ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மூளையை பாதிச்சிடும். ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரெயினை வந்து அட்டாக் பண்ணுறதுனால என்செஃபலைட்டிஸ். அதனால் என்ன பண்ணுனாக்கா உடம்பு முழுக்க காக்கா வலிப்பு மாதிரி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாயை வந்து விட்டு கடிக்கும், டப்னு அடிக்கும், டைப் அடிக்கிற மாதிரி விட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஜெர்க்கிங் இருக்கும். காதை சுற்றி உள்ள அந்த டெம்பரல் மசில் அதெல்லாம் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை கோரியான்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 days அப்படியே போயிட்டுருக்கும் ஃபீவரோட. நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இதை வந்து சேவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நிமோனியா ஒன்ஸ் வந்துச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன் அதிகமாகிடும், லங்ஸ் எல்லாம் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிடும். இதை சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பக்கு, ஒரு பொமரேனியன் இதெல்லாம் எப்படி கஷ்டப்படுதுங்கிறது தெளிவாக பார்க்கலாம். பின்னாடி உள்ள கால் கூட பேரலைசிஸ் ஆகிரும், காலெல்லாம் இழுத்துக்கிடும். ஸோ இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடிய நோய். இதை வந்து கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்தணும்னா வேக்சின் போட்டு தான் ஆகணும். வந்ததுக்கப்புறம் பார்வை கூட ட்ரீட் பண்ணி ஓரளவு ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் கனைன் டிஸ்டம்பரை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அதை வந்து 28வது நாளே நீங்கள் வந்து கனைன் டிஸ்டம்பருக்கும் பார்வைக்கும் உள்ள கம்பைன்டு வேக்சினை போட்டிங்கன்னா இதை வந்து குட்டிகளுக்கு வருவதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தலாம். கனைன் டிஸ்டம்பர் வந்து அடல்ட்டில் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? அடல்ட்டில் வரும்போது, அதாவது பெரிய நாய்களில் 4 முதல் 8 வருடம் வயதுக்குட்பட்ட நாய்களில் வரும்போது அந்த சிம்டம்ஸ் வந்து யங் பப்பீஸில் வர்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. அந்த வீடியோவிலேயே சில வீடியோவில் உள்ள ஒரு பொமரேனியன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது 4 வயசு பொமரேனியன். அது வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் நம்ம ஊட்டி விடலாம், ஆனால் அதனால் கடித்து சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த பிட்ஸ் வந்து சூயிங் கம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாயை விட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும், டைப் அடிக்கிற மாதிரி. கால் வந்து ஹைண்ட் லெக் வந்து பேரலைசிஸ் ஆகிரும், கண்ணிலேருந்து டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐ சைட்டு வந்து, அதாவது பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன். இந்த வைரஸ் வந்து இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பிரெயினில் டெபாசிட் ஆகுறதுனால அந்த பிரெயின் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிரும். அதனால தான் இதை வந்து ஓல்டு டாக் என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோயால் வந்து ஓல்டு டாக் என்செஃபலைட்டிஸ் வந்து அதாவது அதிக வயதுடைய நாய்கள் வந்து 50% இறந்து போக வாய்ப்பு இருக்குது. சிலது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும். அது இம்யூன் ஸ்டேட்டஸை பொறுத்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் வேக்சின் போடாமல் தொடர்ந்து எவரி இயர் அந்த பூஸ்டர் வேக்சினேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த ஓல்டு டாக் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய மூளையை தாக்கக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், அதாவது T செல்ஸ், லிம்போசைட்ஸ் எல்லாம் நம்மளுடைய பிரெயினுக்கு எதிராகவே ஏன் வந்து செயல்படுதுன்னா, அங்கே வந்து வைரஸ் பார்ட்டிகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அதை அழிக்கிறதுக்காக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் உள்ள செல்கள்லாம் வந்து அந்த வைரஸை கொல்லும்போது அங்கே உள்ள பிரெயினையும் டேமேஜ் பண்ணிடுது. ஸோ இது வந்து ஆட்டோ இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டடு ஓல்டு டாக் என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம ப்ராப்பராக வந்து வேக்சின் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தடுத்து நிறுத்தலாம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நான் நிறைய கேசஸ் இது மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஓனர்கள்லேயே பல்வேறு தரப்பட்ட மென்டாலிட்டி உள்ளவங்க இருப்பாங்க. சில பேர் ரொம்ப கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மறந்தால் கூட அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வந்து கமிட்மெண்ட்டோட வேக்சின் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வந்து என்ன தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும், அவங்களுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தாலும், அந்த நோயை பற்றி சொன்னாலும் ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு வந்து நிற்பாங்க அப்படின்னா, அந்த நோய் வந்து அது துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப கஷ்டப்படும் போது, டாக்டர் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றுங்கம்பாங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. தே ஆர் மோர் எமோஷன். அந்த டைமில் வந்து நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு கேட்குற மனநிலைமை இருக்காது. நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து பழச்சிக்கிடுமா டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டாக்டர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக சொல்கிறதோட வீடியோவோட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒருவேளை இந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது நம்ம செல்லப்பிராணிகள்லாம் வேக்சின் போடலன்னா இந்த மாதிரி நோயெல்லாம் வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் கஷ்டப்படும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்டோட போடுவாங்க. அவங்களுக்கு தெரியலை, அதோட இம்பார்ட்டன்ஸு தெரியலை. வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க. ஸோ அதனால் நோ யூஸ் அட் ஆல். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை பண்ணோம். இந்த வீடியோ வந்து என்னுடைய சர்க்கிளில் இல்லாமல் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு, ஒரு தமிழ்நாடு அளவுக்கு, இந்தியா அளவுக்கு இதை வந்து இங்கிலீஷில் கூட டிரான்ஸ்லேஷனோட பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகணும். அது மாதிரி அதை பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட எல்லோரும் வேக்சின் பண்ணணும்.
பெட்டை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து என்னோடய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் செல்லப்பிராணி ஆர்வலர்களுக்கெல்லாம் சமர்ப்பித்து இருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.